உங்க ரூம் இவ்ளோ மெஸ்ஸியா வச்சிருந்தீங்கன்னா, ஒரு பொருள தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க வச்சோன்ட்டே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா, உங்க ரூம வெல் ஆர்கனைஸ்டா வச்சிருந்தீங்கன்னா, நீங்க தேடுற பொருள் வந்து டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியா இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப கேயாட்டிக்கா இருக்காது. சி புரோகிராமிங்ல அந்த மாதிரி சிமிலர் டேட்டாவெல்லாம் ஒரே கண்டெய்னர்ல போட்டு வைக்கிற கான்செப்ட் பேரு தான் அரேஸ். இத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். யூசுவலா ஏதாவது வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. லைக் உங்களோட மார்க் இந்த செமஸ்டர்ல உங்களோட ஆவரேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மாதிரி எல்லா மார்க்ஸையும் தனித்தனி வேரியபிள் போட்டு டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. லைக் டிக்ளேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஆவரேஜ் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஆனா, இத விட எஃபெக்டிவா இன்னொரு மெத்தட் இருக்கு. நம்ம இந்த மாதிரி மார்க்ஸ் 1, மார்க்ஸ் 2 அப்படின்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்றப்போ, ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு மெமரி லொகேஷன்ல டிஃபரெண்டான பிளேஸ்ல தான் இருக்கும் நம்மளோட மெமரில. அந்த டைம்ல எந்த லொகேஷன் ஃப்ரீயா இருக்கோ, அங்க போய் அசைன் பண்ணியிருக்கோம். ஆனா, நம்ம அரேஸ் கான்செப்ட் யூஸ் பண்றப்போ, ஒரு செயின் மாதிரி நமக்கு எவ்ளோ டேட்டா ஸ்டோர் பண்ணணுமோ, எல்லாமே வந்து அட்ஜசன்ட் லொகேஷன்ல இருக்கிற மாதிரி கான்சிக்யூட்டிவ் பிளேஸஸ்ல ஈக்குவலா அலைன் ஆயிருக்கும். அரே அந்த மாதிரி ஒரு லிங்க் லிஸ்ட் மாதிரி நீங்க நெனச்சுக்கலாம். ஆனா வந்து லிங்க் எதுவும் இருக்காது. ஆனா ஒரு கண்டெய்னர் மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி லைனா இருக்கும். எல்லா எலிமெண்ட்டும் அடுத்தடுத்து இருக்கும். நமக்கு எவ்ளோ சைஸ் வேணுமோ அத மென்ஷன் பண்ணிட்டு, அத்தன பாக்ஸஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஒரு ஒரு பாக்ஸ்லயும் நம்ம எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஆனா எல்லாமே சேம் டேட்டா டைப் தான். அதாவது நம்ம மார்க்ஸுக்காக ஒரு அரே கிரியேட் பண்ணோம். சேம் டேட்டா டைப் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ தான் சேர்த்து போட முடியும். அரேஸ்ல மல்டிபிள் டேட்டா டைப்ஸ வந்து கன்ஃப்யூஸ் பண்ண முடியாது. இப்ப நமக்கு இன்டிஜர் அரே வேணும் அப்படின்னு நம்ம சொன்னா, இன்டிஜர்ஸ் மட்டும் தான் இருக்கும். கேரக்டர் அரே டிக்ளேர் பண்ணா, கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு அதுல இன்டிஜரும் போடுவேன், கேரக்டரும் போடுவேன். அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கன்டினியூஸ் மெமரி லொகேஷன்ல இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு செயின் மாதிரி எல்லாமே பக்கத்து பக்கத்து ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் லொகேஷன்ல தான் மெமரிலயும் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். தென் அரேய வந்து இண்டெக்ஸ் பேஸ்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த இண்டெக்ஸ் வந்து 0லருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு அரே இப்போ ஒரு 5 எலிமெண்ட் அரேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ட வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸ் 0 இருக்கு. செகண்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து இண்டெக்ஸ் 1 இருக்கும். அரேயோட சின்டாக்ஸ் என்னன்னா, டேட்டா டைப் ஸ்பேஸ் அரே நேம் அதுக்கப்புறம் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ்க்குள்ள சைஸ். எக்ஸாம்பிள் இன்ட் மார்க்ஸ் ஆஃப் 5. ஸோ, இங்க நான் வந்து ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் அரே கிரியேட் பண்றேன். அந்த அரேயோட நேம் மார்க்ஸ். அதுக்கு வந்து 5 எலிமெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம சொல்றப்போ, நம்மளோட மெமரி லொகேஷன்ல ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின் மாதிரி ஒரு 5 எலிமெண்ட் இருக்க கன்டினியூஸ் பாக்ஸஸ் ஒண்ணு கிரியேட் ஆயிரும். ஸோ, அதோட இண்டெக்ஸ் 0ல பிகின் ஆகும். ஸோ, 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி பாக்ஸஸ் நமக்கு ரெடி ஆயிரும். நம்ம என்ன எலிமெண்ட் வேணுமோ, அத அந்த பாக்ஸ்க்குள்ள ஃபில் பண்ணிக்கலாம். லைக் இங்க இப்படிதான் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்ட் மார்க்ஸ் ஈக்குவல் டூ 45, 50, 60, 55, 70. ஸோ மார்க்ஸ் 0ல இந்த 45 ஆட் ஆயிருக்கும். மார்க்ஸ் ஆஃப் 1ல வந்து செகண்ட் எலிமெண்ட் 50 இருக்கும். மார்க்ஸ் ஆஃப் 2ல தேர்ட் எலிமெண்ட் 60. மார்க்ஸ் ஆஃப் 3ல 55 இருக்கும். மார்க்ஸ் ஆஃப் 4ல 70 ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இன்ட் மார்க்ஸ் 5 ஈக்குவல் டூ 10, 20. ஸோ இங்கே நான் எனக்கு ஒரு 5 எலிமெண்ட் அரே வேணும்ன்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனா நான் 2 எலிமெண்ட்ஸ் தான் இங்க வந்து வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே மெமரியில எப்படி இருக்கும்னா, மார்க்ஸ் 0ல 10 ஸ்டோர் ஆயிருக்கும். மார்க்ஸ் 1ல 20 ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த லொகேஷனுக்குலாம் நான் எந்த வேல்யூவும் இன்னும் இனிஷியலைஸ் பண்ணாததுனால, டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் 0 ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா நான் மார்க்ஸ் 5ன்னு இனிஷியலைஸ் பண்ண உடனே மெமரியில ஒரு 5 கன்டினியூஸ் பாக்ஸஸ் ரெடியா இருக்கும். இங்க வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ, பண்ணலையோ, மெமரியில வந்து இது எல்லாம் பேக்டா ரெடியா தான் இருக்கும். இந்த லாஸ்ட் 3 பாக்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணலன்னா கூட, அதுக்கு வந்து மெமரி அசைன் ஆயி தான் இருக்கும். மெமரி ஸ்பேஸ் வந்து எம்ப்டியா இருக்காது. ஒரு அரே எலிமெண்ட்ட ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் எலிமெண்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த அரே நேம் அதுக்கப்புறம் எந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் வேணும். மார்க்ஸ் ஆஃப் 2 இங்க நான் 3 எலிமெண்ட்ட ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த கோட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே ஒரு கம்ப்ளீட் அரேய வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். அந்த அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் பிரிண்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு இட்டரேஷன் வந்து அரே இண்டெக்ஸ் பிகின்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 0லருந்து லெஸ் தென் 5. ஸோ அரேல 5 எலிமெண்ட் இருக்கிறதுனால 0 டூ 4 வரைக்கும் பிரிண்ட் பண்ற மாரி போட்டுக்கலாம். இங்கே ஃபார் லூப்க்குள்ள பிரிண்ட்எஃப் பெர்சன்டேஜ் டி மார்க்ஸ் ஆஃப் I. ஸோ எந்த இண்டெக்ஸ்ல நம்ம இருக்கோமோ, அந்த இண்டெக்ஸோட எலிமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் ஆஃப் 0ல 45 இருந்தது. அது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் மார்க்ஸ் ஆஃப் 2ல 50 இருந்தது. ஸோ லைனா ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிட்டுருக்கும் 5 டைம்ஸ். நம்ம டிக்ளேர் பண்ண அரே வந்து மெமரியில வந்து எவ்ளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சைஸ் ஆஃப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தி சைஸ் ஆஃப் அரே இஸ் சைஸ் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இங்க வந்து சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எத்தனை எலிமெண்ட்ஸ் நம்ம வேணும்னு கேட்டிருக்கோமோ, அந்த அரேக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ, அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்டூ சைஸ் ஆஃப் டேட்டா டைப். எந்த டேட்டா டைப் கேட்டிருக்கோமோ அது. இங்க வந்து நம்ம மார்க்ஸ் வந்து இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ இன்டிஜருக்கு வந்து 4 பைட்ஸ் இருக்கும் சில. அண்ட் அரே சைஸ் வந்து 5 எலிமெண்ட் அரே கிரியேட் பண்ணதுனால, ஸோ டோட்டல் வந்து 4 இன்டூ 5 ஈக்குவல் டூ 20. மெமரியில இந்த மார்க்ஸ் அரேக்காக 20 பைட்ஸ் வந்து சேர்ந்து இந்த மாதிரி கன்டினியூஸா மெமரியில இந்த மாதிரி 20 பைட்ஸ் கன்டினியூஸா அசைன் ஆயிருக்கும் இந்த மார்க்ஸ் அரேக்காக. இத நம்ம வந்து 2 எலிமெண்ட்க்கு தான் வேல்யூ இனிஷியலைஸ் பண்றோம். மிச்சதெல்லாம் எம்ப்டியா இருக்குது. இல்ல எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். எப்படினாலும் இந்த 20 பைட்ஸ் ஃபுல்லா ஆக்குபைடா தான் இருக்கும். அண்ட் அரேல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அரே இண்டெக்ஸ் நம்ம மென்ஷன் பண்றோம்ல. மார்க்ஸ் ஆஃப் 10, மார்க்ஸ் ஆஃப் 0 அப்படின்ட்டு. இந்த இண்டெக்ஸ வந்து நம்ம கம்பைல் பண்றப்போ, நம்மளோட கம்பைலர் வந்து செக் பண்ணாது. இவங்க வந்து இந்த அரே சைஸ் வந்து 5 தான் குடுத்தாங்க. இங்க என்ன 11த் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் அது வந்து செக் பண்ணாது. ஸோ இத வந்து கம்பைல் பண்றப்ப எரர் வராது. ஆனா ரன் பண்றப்ப தான் அன்டிஃபைன்ட் வேல்யூ அப்படின்னு எரர் வரும். ஏன்னா கம்பைல் பண்றப்போ இது செக்கே பண்ணாது. ஓகே அரேல ஏதோ ஒரு எலிமெண்ட் வேணும்னு கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அது ஸ்கிப் பண்ணிரும். எக்ஸிக்யூட் ஆகுறப்ப தான் பார்க்கும் மார்க்ஸ் ஆஃப் 10. ஸோ நம்ம மார்க்ஸ் அரேல போய் 11த் எலிமெண்ட் இருக்கா அப்படின்ட்டு சர்ச் பண்ணும். இருக்காது. அதுக்கப்புறம் தான் ஓகே அன்டிஃபைன்ட் பிஹேவியர், அவுட் ஆஃப் ரேஞ்ச் இண்டெக்ஸ் அப்படின்னு எரர் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மார்க்ஸ் அரே கிரியேட் பண்ணியிருக்கோம் 5 எலிமெண்ட்ஸ் வச்சு. அதுக்கப்புறம் அந்த அரேல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்றோம் ஒரு ஃபார் லூப் வச்சு. மார்க்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டூ அப்படின்னு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், மார்க்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டூ செகண்ட் எலிமெண்ட் அப்படி அரேல இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் பிரிண்ட் பண்றோம் ஒரு ஃபார் லூப் வச்சு. அதுக்கப்புறம் அரேயோட சைஸ வந்து பிரிண்ட் பண்றோம். அரே வந்து எத்தனை பைட்ஸ் மெமரி வந்து ஆக்குபை பண்ணியிருக்குது அப்படின்ட்டு சைஸ் ஆஃப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு சைஸ் எப்படி இருக்கும்னா, லாஸ்ட் பார்த்த மாதிரி இந்த அரேயோட சைஸ் 5 அண்ட் இந்த மார்க்ஸ் வந்து இன்டிஜர் மெமரி. ஸோ இன்டிஜருக்கு வந்து 4 பைட்ஸ். ஸோ 20. அவுட்புட் வந்து இது வந்து 20 இருக்கும். வாட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் த அரே? அரே இண்டெக்ஸ் வந்து 0ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஆக்சஸ் அன் அவுட் ஆஃப் ரேஞ்ச் இண்டெக்ஸ் இன் அன் அரே? அவுட் ஆஃப் ரேஞ்ச் இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்றப்போ என்ன நடக்கும்னா, கம்பைல் பண்றப்போ அது வந்து செக் பண்ணாது. எக்ஸிக்யூட் ஆகுறப்ப தான் தெரியும். அப்போ அன்டிஃபைன்ட் பிஹேவியர் அவுட் ஆஃப் ரேஞ்ச் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு அப்போ தான் எரர் வரும். ஸோ பிரிண்ட்ஸ் 0 இது தப்பு. கம்பைலேஷன் எரர் கம்பைல் பண்றப்ப கண்டுபிடிக்காது. ஸோ அன்டிஃபைன்ட் பிஹேவியர் தான் கரெக்ட். பிரிண்ட்ஸ் கார்பேஜ் வேல்யூ அந்த மாதிரியும் கிடையாது. வாட் இஸ் த சைஸ் ஆஃப் இன்ட் அரே ஆஃப் 10 இஃப் இன்டிஜர் ஈக்குவல் டூ 4 பைட்ஸ்? ஸோ இன்டிஜர் டேட்டா டைப்க்கு வந்து 4 பைட்ஸ் மெமரி லொகேஷன் இருக்கும். அண்ட் தென் இந்த அரேயோட சைஸ் 10 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 4 இன்டூ 10 40 பைட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம அரேஸ்னா என்னன்னு பார்த்தோம். கன்டினியூஸ் மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேம் டேட்டா டைப்போட எலிமெண்ட்ஸா இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோல 2 டைமென்ஷனல் அரே எப்படி கிரியேட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ.